ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆப்பிள் மில்க் ஷேக். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஆப்பிள் வாங்கும்போது இது மாதிரி நல்ல கலராக இருக்க ஆப்பிளாக தாங்க பார்த்து வாங்கணும். மாவு மாதிரி இருக்க ஆப்பிள் தான் பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி கலராக இருந்தால் தான் வந்துட்டு உள்ள மாவு மாதிரி இருக்கும். அதான் ஜூஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம ஆப்பிள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் தோல் வந்துட்டு வேக்ஸ் இருக்குங்க. அதனால் என்ன செய்யுங்க, ஃபீலர் வச்சுட்டு நல்லா வந்துட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பழமாக இருந்ததுனால பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பழமாக எடுத்து வாங்குறது தாங்க நம்மளுக்கு ஜூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கட்டை விரல் வச்சு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பிளுக்கு நம்ம விரல் வந்துட்டு பதியணுங்க. அதுதான் வந்துட்டு நல்ல பழுத்த பழமாக இருக்குது. ஜூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. 2 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஜூஸ் வந்துட்டு குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னால். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த பழம் எல்லாமே போட்டுடலாங்க. இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு 2 பேருக்கு ஜூஸ் போடலாம். இப்போ நான் வந்துட்டு பால் எடுத்து வச்சுருக்கேங்க. சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் நான். இப்போ நாம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம மற்ற ஜூஸுகளுக்கு சேர்க்குற மாதிரி நாட்டு சக்கரைலாம் இதுக்கு சேர்க்க முடியாது. இதுக்கு வந்து ஒயிட் சுகர் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அதோட கெட்டித்தன்மை தெரியுங்க. தண்ணி சேர்த்தோனாலே அதோட டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் தண்ணி சேர்க்க வேணாம் அந்த ஜூஸ்க்கு. இப்போ ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்க ஜூஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோடய சேர்த்து அரைச்சி வந்துடும். கரையாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம அரைச்ச பின்னாடி ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தோம்னா அது சீக்கிரத்தில் கரையாது. அதனால் வந்துட்டு நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போய் குழந்தைங்க வந்துட்டு அடிக்கடி கேட்க ஆரம்பிப்பாங்க. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கணும் போல் நம்மளுக்கே தோணும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஜூஸ்லாம் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம். எப்போவுமே ரெடிமேட் ஜூஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள் ஜூஸ் அடித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க போகிறோங்க. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் எனக்கு தெரியும் அதோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. இவ்வளோ தாங்க ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமான டேஸ்ட்டில். இது வரைக்கும் நம்மளோட எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.